எதிரிகளின் வார்த்தைகள் அல்ல, நண்பர்களின் மௌனங்கள் தான் எங்களை காயப்படுத்துகிறது அப்படின்றது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த அந்த அரசியல்ல இருந்து லெனின் பாரதி அவர்களுடைய கருத்துரை ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது தான் சொல்லணும். நன்றி தோழர், ரொம்ப சிறப்பான ஒரு உரை கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து எழுத்தாளர் மற்றும் தொழில் முனைவோர் சம்சுல் ஹுதா பானு அவர்களை பேச அழைக்கிறேன். யாருக்கு தெரியும் இந்த இந்த ஒரு விஷயம் இருக்கிறது இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கும் தெரியாது, இப்போ இங்கே இருக்கிற நம்மளுக்கும் தெரியல. அந்த அளவுக்கு தான் நம்ம இருக்கோம். அடுத்தது இப்போ காதல் மனநோய்ந்து ஒரு அறிஞர் இப்போ சொல்லியிருக்காரு, முகநூலில் வந்திருக்கு. நிஜமா காதல் மனநோய் தானே? இஸ்லாமிய அறிஞர் தான் சொல்கிறாங்க. அப்போ காதல் மனநோய் தானே? காதல் வந்தால் என்ன ஆகுது? காலை தரையில் கோலம் போடுறோம், அப்புறம் இப்படி இப்படி பார்க்குறோம், கண்ணாடியை பார்க்குறோம், அழகை பார்க்குறோம், ரசிக்கிறோம், இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா? அப்போ காதல் மனநோய் தானே? அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. அதை வச்சுக்கிட்டு முகநூலில் போட்டுட்டு போடுன்னு போட்டு முடியல. அதுக்கப்புறம் அந்த காலத்தில் எங்கள் நன்னா என்ன பண்ணுவாங்கனாக்கா, வயசு 90 வயசு, அப்போ எனக்கு 15 வயசு. அப்படியேப்பட்ட ஒரு செய்தி இது. காதல் பற்றி நான் சொன்னவங்கக்கிட்ட. அதுக்கப்புறம் எங்கள் நன்னாவை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நன்னா என்ன பண்ணுவாங்கன்னாக்கா 90 வயசு வரைக்கும் இருந்தாங்க. அப்போ நன்னாவை நாங்கள் டேப் ரெக்கார்டில் ஒரு குரல் ரெக்கார்ட் பண்ணோம். அப்போ நன்னா கிட்ட கேட்டோம், அண்ணா நீங்கள் நன்னியை எப்படி கல்யாணம் முடிச்சிங்க? போகலாம் அப்படின்னாரு. சொல்லுங்க நன்னா அப்படின்னு சொன்னோம். அவள் ஊரில் தண்ணி எடுத்துகிட்டு போவா, அவள் சேர்ந்து எல்லாரும் போவாள். அப்போ மண்குடம் தானே, புளிய மரத்துலேருந்து கல்லை விட்டு எறிவேன், உடஞ்சி போயிடும், திரும்பி பாப்பா, பேதியில் வயிறான், கழிச்சலாம் வயிறான், திட்டுவா, என்னைய பார்த்தா அடங்கிடுவா அவள். அப்போ என்ன இருந்திருக்கு அதுக்குள்ளே நீங்கள் பாருங்கள். அப்போ எங்கள் நன்னாடு நாங்கள் கேட்டோம், எங்கள் அம்மா ஒரே குழந்தை, நீங்கள் ஒரே குழந்தை தானே, வேறு கல்யாணம் முடிச்சுக்கிடலாம்ல, ஆம்பளை பிள்ளையெல்லாம் பிறந்திருக்கும்ல உங்களுக்கு, ஏன் எதுக்கு? அப்போ ஒரு முஸ்லீம் ஆன நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா 4 கல்யாணம் முடிக்கிறேன். இது எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஆத்திரமாக வருது. ஒரு 90 வயசு மனுஷன், அவர் சொல்கிற 98 வயசு வரைக்கும் நன்னா எங்கிட்ட இருந்தாங்க, பிள்ளை மாதிரி நாங்கள் அவரை பார்த்துக்கிட்டோம். சரி, அதுக்கு அடுத்தது உமர் முக்தார் படம் வந்தது. அப்போ எல்லோரும் பார்த்துருப்பீங்க தானே? அதை எப்படி பார்த்தீங்க? உமர் முக்தார் நம்ம எல்லாருக்கும் பேர் வச்சிங்க. ஏன் நம்ம மட்டும் படம் எடுக்கக்கூடாது? ஈரானில் எடுக்கலாம், வெளிநாட்டில் எடுக்கலாம், இங்கே மட்டும் ஏன் எடுக்க? அதே இதை ஏன் எடுக்க நம்ம வாழ்க்கையில் எடுக்க விட மாட்டேன்றீங்க ஏன்? சரி, அடுத்தது நான் கேட்குறேன், பொன்வண்ணன் சாரோட ஜமீலா நதிக்கரையில், அது பார்த்தீங்களா யாராவது? அதை பற்றின ஒரு பரபரப்பு ஏதாவது வந்ததா? நான் எழுதியிருந்தேன், தாவூது அண்ணாவோட வாழ்வியல், சாலைக்கு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு. ஒரு வயதான ஒரு பெரியவர் அந்த பொண்ணை தலாக் பண்ணோன்னா மறுபடியும் கல்யாணம் முடிச்சு மறுபடியும் அவர் கல்யாணம் முடிக்கிறது. இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு கொடுமை இல்லையா? அப்போ அதை நீங்கள் அதெல்லாம் நம்ம ஜமீலா படத்தை பொன்வண்ணன் சார் வந்திருந்தப்போ நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கணும்? நம்ம உயர்த்தி விட்டுருந்துருக்கணும். சரி, ஆரம் என்ற அபு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி படம் நம்மளுக்கு இங்கே வரணும். இப்போ நூல் வாசிப்பு பழக்கம் எனக்கு இருந்தது. அப்போ நான் பார்த்ததெல்லாம் அனுராதா ரமணன், சிவசங்கரி, இந்த மாதிரி தான் படித்தேன். ஏன் நம்ம வாழ்க்கையை யாருமே எழுதலை? இஸ்லாமிய வாழ்வியலை யாருமே காணுமே புஸ்தகம். நான் தேடுறேன். அந்த சமயத்தில் எனக்கு கிடைச்சது சிலுக்கு சுமிதாவும் சுலைமான் ஹாஜியார். அந்த புக்கை வாங்கவே எனக்கு ஒரே பயம். ஏன்னாக்கா இந்த புத்தகத்தை வாங்கினாக்க நான் சிலுக்கு சுமிதா என்னென்னத்தையோ கட்டிடுவாங்க கதையை. அது வீட்டிலேயே என்னால் வைக்க முடியாது. ஏன் நாங்கள் என்ன செய்வோம், புக் ஃபேர் வந்ததுனாக்கா என் பிள்ளைங்களுக்கு 500 ரூபாய், ஆளுக்கு 500 ரூபாய், நாங்கள் 3 பேரும் ஒரு கடையை தேர்ந்தெடுத்து நம்பர் சொல்லிவிட்டு எல்லோரும் போய் அந்த இடத்துல சேர்ந்துருவோம் அவங்கவுங்க புத்தகம் வாங்கிட்டு. நான் இந்த புத்தகத்தை வாங்கி ஒழிச்சு வச்சுக்கிட்டு திட்டினேன், என் பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாது. அப்போ என்ன மாதிரி கொடுமைன்னு தெரியல எனக்கு. கலந்த பீர் முகமது அவங்க எழுதியிருந்தாங்க, அவரை பற்றி அப்போலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. சரி, என் பிள்ளைங்களுக்கு தெரியாமல் அட்டையை போட்டு வச்சுட்டு படித்தேன் தெரியுமா? படிச்சுட்டு சின்னத்தனை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த கதை யாருமே ஏன் எழுதலை? இந்த மனுஷன் எழுதியிருக்காரு, இது என்னன்னாக்கா ஒளிஞ்சு போய் கிடக்கும் புக் ஃபேரில். ஏன் நம்ம ஏன் யாரும் வாங்கல அதை? ஏன் சுலைமான் ஹாஜியார் சிலுக்கு சுமிதான் வந்ததுனாலையா? எனக்கு புரியல எனக்கு என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்மளோட இஸ்லாமிய புத்தகங்கள்லாம் தேடி தேடி நான் படித்தேன். சாய்வு நாற்காலி படிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டேன் நான்லாம். என்ன இந்த மனுஷன் இந்த மாதிரி எழுதியிருக்காரு, இதெல்லாம் ஏன் நீங்கள் வெளியில் கொண்டுட்டு வரலை? ஒரு நர்கேஸ்ன்னு அப்போ நாங்கள் படிப்போம் வயசுக்கு வந்த வீட்டுக்குள்ளே. அந்த புத்தகத்தை தவிர வேறு எதுவும் படிக்க விட மாட்டாங்க. குரானின் குரல், நர்கேஸ், இதை தவிர வேறு எதுவும் நாங்கள் படிக்க முடியாது.
அப்போ எப்படி எங்களுக்கு நான் படித்தாலும் ஒழிச்சு பண்ணேன். அது நிறைய படித்தோம், அது வேற விஷயம். ஆனால் தெரியாமல் படித்தோம். இப்போ சாயங்காலத்தில் குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணிக்கு போனாங்கல்ல, நாங்கள் தண்ணிக்கு போன கதையில் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அஜ்னபி இந்த மாதிரி நிறைய புத்தகம் படித்ததுக்கு அதுக்கப்புறம் எனக்கு நான் என்னோட ஊரை விட்டு நான் வெளியில் வந்து தூத்துக்குடி வந்தேன். அதுக்கப்புறம் சென்னை வந்தேன். நான் கேள்விப்பட்டது எல்லாமே முஸ்லீம் பொம்பளைங்க உழைப்பாங்களா, ஜிகி 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 ஜிகின்னு ட்ரெஸ் போடுவாங்க, கறிமீனி திம்பாங்க, 4 புருஷனுக்கு வாங்கப்படுவாங்க, இல்லைனாக்கா பிள்ளைக்காடு போயிடுவாங்க. என்னங்கம்மா நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியல. அது எனக்கு ஜிகி ஜிகி ஜிகுன்னு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எங்களுக்கு தெரியுறது. ஏன் இந்த பெண்களை பற்றி இந்த மாதிரி ஒரு கற்பனை? எங்கள் நன்னி, ராதி, பெரியம்மா, சின்னம்மாலாம் உழைச்ச உழைப்பு தெரியுமா? காலம் வச்சோட வயலில் வம்பாடு பட்டாளுங்க. ஏன் நம்ம ஆவணப்படுத்தலைங்கிறது எனக்கு ஆத்திரமாக அழுகைமாக வருது. அதுக்கு பிறகு முகநூலில் நான் எழுத ஆரம்பித்த பிறகு எப்படியாவது இதை உலகத்துக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த 4 பேருக்கு நன்றி எழுதினேன். எங்கள் பெரியம்மா பற்றி எல்லாரும் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை பெண்கள் எந்த மாதிரி எங்கள் ஊர் பெண்கள் எடுத்துக்கிட்டாங்க, நான் அவங்ககிட்ட இருந்து நான் எப்படி கற்றுக்கிட்டேன். மார்க்கம்னா என்ன? மனிதம் தாங்க மார்க்கம், வேற என்னங்க மார்க்கம்? இஸ்லாம் மார்க்கம் மனிதம் மட்டும்தான், வேற எதுவுமே அதில் கிடையாது. சும்மா போட்டு பத்துவான்னு பாராய் போட்டு படுத்திட்டு வரியா? சரி, இந்த கப்பலுக்கு போன மச்சான் பாட்டு இருக்கு பத்தியில, ரங்கூனுக்கு போன மச்சான்னு பாடணும். ரங்கூனு, பர்மா, அதுக்கப்புறம் பினாங்கு, மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் தாங்க துபாய், சவுதிலாம். முதல்ல ரங்கூனு தெரியுமா? எப்படி பாடுபட்டாலும் எங்கள் நன்மை வரலாம் தெரியுமா? போயிடாங்க 5 வருஷம் 6 வருஷம் வர மாட்டாங்க. இதுக்கு படுற பாடு இங்கே நாய் படாத பாடு, பேய் படாத பாடு பொம்பளைங்க. நீங்கள் இந்த பெண்ணு வந்துக்கிட்டு ஒரு கணவன் இல்லாமல் ஒரு வருஷம் 2 வருஷம் இருக்கிறதையே கப்பலுக்கு போட மச்சான்னு பாடிட்டோம். அவங்க எவ்வளவு பாடுபட்டுருப்பாங்க சொல்லுங்க. வரும்போது அப்பன் பேர் தெரியாது அந்த பிள்ளைக்கு. இந்த படத்துலையும் அந்த பிள்ளை அப்படி தெரிஞ்சு, இந்த பிள்ளைக்கு தெரியாது. இந்த இது குழந்தைய குளிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம், அதை அப்படி பார்க்குது. உண்டு இல்லாமல் அந்த நிகழ்ச்சி உண்டு. அதில் அந்த எத்தனை பேர் அப்பனை பெரிய பெண் கூப்பிடும், அண்ணன் கூப்பிடும். என்ன கொடுமை இது! அதையெல்லாம் வாங்கித்தானே அவங்க வளர்ந்த. எதனால? பொழப்பு இல்லாததுனால, விவசாயம் போனதுனால. அப்போ இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும்? இப்போ ஒரு பொழப்பு அடிபட்டு போகுது. இப்போ நம்ம இதில் நெசவு பார்க்குறோம், நாங்கள் விவசாயம். அப்போ அந்த விவசாயத்துக்கு அடுத்த கட்டம் என்ன? அந்தந்த மாவட்டத்துக்கு என்னன்னு செஞ்சாத்தானே அவன் எங்கேயும் போக மாட்டேன். அப்போ கடலை கடந்து எதுக்கு போகிறேன்? சம்பாதிக்கிறதுக்கு. எவ்வளோ கஷ்டம். சரி, இப்போ இது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இந்த 10 வாய் இவங்களை புத்திபுறம் சொல்லிட்டு இப்போ நம்ம ஹபீபிக்கு வருவோம். யூசுப் வாப்பா, நல்ல வேலை இந்த மனுஷன் இல்லாமல் போயிட்டார். கும்பிட்டு அதுக்கு தாவடி ஒன்று செய்யணும் தெரியல எனக்கு. ஆமாம், அப்போ யூசுப் வாப்பா நான் அவர் எப்படி நான் அதில் பார்த்தேன்னாக்க, முதல்ல வந்துக்கிட்டு அந்த மனுஷன் எங்கள் வீட்டில் எங்கள் நன்னா இந்த ஏர் கலப்பையெல்லாம் வச்சுருப்போம், ஓட்டு சாப்பில் இப்படி தொங்க விட்டுருப்போம். அதை விவசாயம்லாம் முடிஞ்சு போனோடனே எங்களால் அதை செய்ய முடியல. பணக்காரவங்களும் எங்களை விட்டுட்டு போனோடனே அந்த ஏர் கலப்பையை நாங்கள் கொடுக்கறதுக்கு எடுக்க ஆள் வந்தாங்க. எங்கள் நன்னா பட்ட பாடு எனக்கு தெரியும். அதே பாடு இந்த தறி உடைக்கிறப்ப இந்த யூசுப் அப்போ பட்டார். மாடை நாங்கள் விற்றுட்டோம், பார்க்க முடியல. மாட்டோட வாழை எங்கள் நன்னா பிடிச்சி ஓட்டோட இரவாரத்தில் கட்டி வச்சார். தெனால தடவி வைப்பார். எவ்வளவு கொடுமை தெரியுமா அதெல்லாம். அந்த பாடு தான் இந்த யூசுப் பாப்பா பட்டார். வித்தியாசம் வேற ஒன்றும் இல்லை, அது நெசவு, விவசாயம், அவ்வளோதான். என்னமோ குண்டு வைக்கிறேன், தாடி வச்சுட்டு என்னென்னமோ பண்ணுறேன், மிஷின் கடை வச்சு டும் டும் டும்னு சொல்கிறேன். இதைத்தானே காட்டுவியே, வேற வாட்டையும் காட்ட மாட்டீங்களா? நாங்கள் பட்ட வாட்டையெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? அதைத்தான் இந்த மனுஷன் இப்போ சொல்லியிருக்காரு, கொஞ்சம் சொல்லியிருக்காரு, இன்னும் நிறைய இருக்குது. ஆமாம், இதில் அடுத்தது வந்துக்கிட்டு இந்த இரவில் தண்ணி எடுக்க போது பற்றியெல்லாம் பிள்ளைய பின்னால் அந்த தம்பி அப்துரம்மா கூட சொன்னாங்க. இதெல்லாம் நாங்கள் ஆடின ஆட்டம் கொஞ்சம் கிடையாது. எந்த பிள்ளைகளாச்சும் சாயங்காலம் தண்ணி எடுத்து போச்சு. ஊரில் கக்கூஸ் எங்கே இருக்குது? எந்த வீட்டில் கக்கூஸ் இருக்கும்? கிடையாது. காலையில் வயக்காட்டுக்கு போகணும், இல்லை எங்கள் அம்மா கடைக்கு போகணும், ஊர்னி கடைக்கு. சாயங்காலம் வயக்காட்டுக்கு தான் போகணும். இந்த பொம்பளை குடத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வயக்காட்டுக்கு போய் கழுவிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வருவாளுங்க. இவங்க பின்னாலே தெரிவாங்க.
இந்த டிமுக்கு டிமுக்கு இந்த ஜிலுக்கு சத்தம்லாம் கிடையாது எங்களுக்கு, அது வேற சத்தம். அதெல்லாம் கஞ்சாடை கை ஜாடை தான். முக்கியமாக வந்துட்டு இந்த சோப்புலாம் எனக்கு புதுசு தம்பி, அது சோப்பை உள்ளே போட்டதெல்லாம். இங்கே ஜமாத் வந்துக்கிட்டு பெண்கள் போகும்போது வரக்கூடாதுன்னு தடை போட்டுருவாங்க, ஊர்னிக்கு போகும்போது இதுக்கு போகும்போதெல்லாம். இவனுக்கு திண்ணையில் ஒழிஞ்சிட்டு கிடப்பானுங்க. எங்கள் ஊர் இளவட்டங்க, நாங்கள் திண்ணையில் போகும்போது இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. எவளுக்கு பேசி முடிச்சு வேணாது அதுக்குள்ளே இருப்பேன். அடியே ஓவாளு இதெல்லாம் பேசித்தாங்க கடந்து வந்திருக்கோம். சும்மா 10 ரூபா பாடா ஏங்க படுத்துறீங்க? காதல் இல்லையான்னு நான் கேட்குறேன். இப்போ எங்கள் வீட்டுக்காரனை கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கு முந்தைய அவர் அப்படித்தான் இருந்திருப்பாரு, நானும் அப்படித்தான் இருந்திருப்பேன். ஹார்மோன் அப்படித்தான் வேலை செய்ய. அவர் காலேஜில் என்னென்ன செஞ்சாருன்னு அவர் சொல்லுவார். அதெல்லாம் நானும் கேள்விக்கிண்டெல்லாம் பண்ணுறது. என் கதையை சொல்ல மாட்டேன். தெளிவா இதில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஊரில் இப்போ குமரி ஊரா ஃப்ரெண்ட்ஸு தானே. ராணி மாத்துறது, குமுதம் மாத்துறது, கல்கி மாத்துறது, ராணிமுத்து. நாங்கள் படிக்காத புத்தகமே இல்லைங்க. இவளுக்கு தான் நினச்சிக்கிட்டு இருப்பாளுங்க டார்கேஸ் குரான் படிக்கிறோம்ட்டு. நாங்கள் படித்த பூரா தலைவாணிக்கல இந்த புக்குக தான். இப்போ ஒரு தேவி புக்கு வந்துக்கிட்டு அப்போ 1 ரூபாயே என்னமோ நினைக்கிறேன், 1 ரூபா 50 காசு என்னமோ. ஒருத்த வாங்குவா, ஒருத்தி வந்துக்கிட்டு பிச்சை அண்ணன் இருந்தாங்க ஊரில், அந்த அண்ணன் போடுவோம். அந்த அண்ணன்ட்ட வாங்கினாக்க நாங்கள் 15 பேரும் 10 காசு போடுவோம். போட்டு 15ஆவது ஆளாக எனக்கு வரும். அந்த மாதிரி சுற்றி நாங்கள் படிப்போம். எல்லா புக்கும் படித்தேன், கல்கண்டு வரைக்கும். எந்த புக்குன்னு கிடையாது. ராஜேஷ்குமார் எல்லாமே. இப்போ அந்த எழுத்து நடையிலேயே நாங்கள் சொல்லிடுவோம் இது யாரோட தொடர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வந்துச்சுனாக்கா ராஜேஷ்குமார் ஏன் என்னை விழித்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். ராஜேந்திரகுமார் சாரி. ஆமாம், இந்த வசந்த் கணேஷ் வரும்போது சுஜாதா. இது மாதிரி அந்த அளவுக்கு நாங்கள் உள்ள எங்களுக்கு அறிவில்லைன்னு எதோ நினைக்கிறாங்க. முக்காடை போட்டுட்டாலும் ஒன்றுமே தெரியாது. நான் நினைக்கிறது இப்படி ரேடியோவில் கேட்குறோம், ரேடியோ உலக செய்தி ஊரா கேட்குறாள் நாங்கள் தானே. என்ன கேட்கலன்னு நினைக்கிறிய? என் பக்கத்தில் கடைசி வரைக்கும் டிரான்சிஸ்டர் வச்சுருந்தேன். 60 ரூபா டிரான்சிஸ்டர். கோழி முட்டை விற்று அதுக்கு பேட்டரி வாங்கி போடுவேன், எலிமீட்டர் வாங்கி போட்டு வச்சுக்கிட்டேன். அத்தனை அறிவு நாங்கள் உள்ளே வச்சுருந்தோம். ஆனால் எங்களை வெளியில் வரல. நாங்கள் இப்போ முகநூல் வந்த பிறகு நான் எழுத ஆரம்பித்த பிறகு இன்னைக்கு தம்பியெல்லாம் தெரியுது. இல்லைன்னா என்ன தெரியும், நான் இங்கே வந்து பேசணும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. சரி, தண்ணி எடுக்கிற கதை, குளிக்கிற கதை சொல்கிறேன்னாக்கா அது பெரிய கதை. அதிகாலையில் 4 மணிக்கு போகணும். நாங்கள் தான் கடைசி தெரு. இங்கேருந்து ஒரு குமரியை நான் எழுப்புனேன்னாக்கா ஒவ்வொரு வீடாக தட்டி நாங்கள் போவோம். நாங்கள் இங்கே தட்டி எழுப்புறதுக்கு இங்கே 4 பேர் இருந்துச்சுக்கேன். அங்கே வர முடியாது ஊர்னிக்கு. ஆனால் இங்கே நிற்பாங்க ப்ரெஸ்ஸோட. இந்த தலையில் வச்சுக்கிட்டு சொருகிட்டு போன பற்றியெல்லாம் படத்தில் அந்த கதை தான். இது எல்லாம் பார்த்துட்டு அந்த இவங்க நிவேதிதா மேடம் சொன்ன மாதிரி எந்திரிக்கவே முடியல என்னால். என் மகன் எந்திரிச்சு போயிடுச்சு. ஏன்னா அது இந்த காலத்துக்குள்ள நான் உட்காந்துக்கிட்டு என் வாழ்க்கை பூரா அதில் இருக்குது. அதை விட்டு சேர விட்டு எந்திரிக்க முடியல. இங்கே தியேட்டரில் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஏம்மா எந்திரிங்கம்மா, இருவில் வர்ற. என் மகளுக்கு என்னன்னாக்கா கடைசி முடிவு இப்படி போயிருக்கோம் அப்படி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவும் எங்கள் வீட்டுக்காரர் என் மகளும் என்ன பேசுகிறாண்டாக்கா அந்த இப்போ பர்வீன் பானோட அத்தாவை பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படித்தான் அத்தா டேடி இருக்கணும் அப்படிங்கிற அவள். அந்த உங்கள் அத்தா இருந்தார்ல, உன்னை பாட வைக்கணும்னா நான் பட்டை வாடி எனக்கு தெரியும். கர்நாடக சங்கீதம் கற்றுக் கொடுத்தங்க. எங்கள் வீட்டுக்காரர் பயம் கொஞ்சம் கிடையாது. எப்போ கட்டுவேன் நீ பாட்டு கர்நாடக சங்கீதம் சேர்த்து விட்ற. இப்படி செஞ்சா என்ன எப்படிங்க? இப்போ அது பாடுது என் மக. இந்த மனுஷன் பயந்து சாவுறார். என்கிட்ட நான் மாப்பிள்ளை வைப்பேன் அப்படிங்கிறார். அதுவும் நெசந்தே. அவரு கவலைப்படுறதுல ஒன்றும் கிடையாதுல்ல, தப்பு ஒன்றும் கிடையாது. நம்ம அப்படித்தானே இருக்கா. மாறி தொலையணும்ல. மாறத்தை மாற்றுறோம் நம்ம தான். மாறுங்கன்னா இங்கே பார்த்தாக்கா முகநூல்ல ஒரு மனுஷன் ஒரு படத்தை கஞ்சியா ஆகி எடுத்திருக்காரு. அதில் நானும் ஒரு குரலை கொடுத்தேன், அது கூட வரல எனக்கு. அதுவும் சந்தோஷம். ஏன்னா அந்த மனுஷன் என்னென்ன பாடுபட்ட என்னைய நேரம் வச்சுக்கிட்டு இருப்பாரு. எனக்கு இசை அஸ்கர் கேட்டாரு, என்னக்கா அவங்க குரல் வரல. அட சும்மா இருப்பா, அந்த மனுஷன் என்ன பாடுபட்டுக்கிட்டு கிடக்காரா, நீ வேற
அதைத்தான் இப்போ கஸ்தூரி ராஜா அவங்க சொல்லிட்டு போகிறாங்க அம்பிட்ட என்ன வாடு வட்டாருந்து. இப்போ என்ன இன்னொரு தடவை குரல் கொடுத்துட்டு போகிறது. இப்போ என்ன அடுத்த வாடகை எடுக்கும்போது குரல் கொடுத்துட்றது இல்லைன்னா கையில் தாவணி சரியாக கூட கட்டலை, அதை கட்டி நான் அடிச்சிருக்கேன். ஆமாம், அந்த அந்த அம்மாவுக்கு கையில் அம்மத அம்மாவுக்கு நல்லா நான் கட்டலை, அது அது எனக்கு அங்கே சொல்லணும்ட்டு தோணுச்சு. இங்கே சொல்லிட்டேன். ஆமாம், நான் முகநூல்ல தம்பிக்கு பொன்னாடை போத்தினேன்னு சொன்னேன். இந்த வாய்ப்பு வந்து போட்டாச்சு இங்கே. ஆமாம், அவ்வளோ பாடுபட்டிருக்காரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாராட்டன். வெற்றி விழான்னா நெசமே வெற்றி. இப்போ திருடன்னு சொல்லிட்டு அந்த தம்பி வந்துக்கிட்டு சொல்லிடுவாப்ல, ஒரு பொண்ணை காப்பாத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. எங்கள் ஊரில் எத்தனை போஸ்ட் மரத்தில் கட்டி போட்டுருவாங்க, கட்டி போட்டு மொட்டை குட்டியோட போட்டு தள்ளுவாங்க, பூசை கையில் உருவி விட்டுருவாங்க. நடந்துச்சுங்க. இந்த பையன் என்ன பண்ணிட்டாரு, திருடன்னு சொல்லிவிட்டார். அதெல்லாம் புளிய விழாரோட போச்சு. அந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக கஸ்தூரி ராஜா சாரும் இவரோட அந்த பாவனை வந்துக்கிட்டு 2 பேர்த்துக்கும் விளங்கிருச்சு. அவருக்கு மயம் காதலிச்சேன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் சொல்ல முடியலை, திருடன்னு மயம் ஒத்துக்கிட்டேன். அந்த படியில் போய் உட்காந்துக்கிட்டேன். அந்த மனுஷன் சுருண்டு உட்காந்துருப்பாரு பாருங்க. அந்த இடத்துல நான் அவருக்காக கை தட்டுட்டேன். அந்த மனுஷன் இப்போ இல்லாமல் போயிட்டார். அதே மாதிரி அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வருது. அவருக்கு தம்பி வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வருது. அடுத்த ஸ்டேஜ் வந்தப்போ தாண்டி வந்து ஒரு சூஃபி ஞானி மாதிரி ஏற்றுக்கிற மனப்பக்குவம். இதை எங்கள் குடும்பத்தில் நான் எல்லாத்தையும் பார்த்தேன். சம்பாத்தியம் போக, விவசாயம் இல்லாமல் போக, தன்னைத்தானே இந்த மார்க்கத்துக்கு அர்ப்பணிச்சுக்கிட்டு அடுத்த வேலையை சம்பாத்தியத்துக்கு பொட்டி பறிக்கிறது அப்புறம் சொல்கிறேன். பொட்டி பறிக்கிற கதை பெரிய கதை. ஆமாம், அந்த ஏற்றுக்கிட்டு அதை வந்து ஒரு பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்துக்கிட்டு தன்னைத்தானே மாற்றிக்கிற அந்த பக்குவம் இருக்குது பாருங்க. அதுக்கடுத்து மரணத்தை ஒப்புக்கொள்ளும் அந்த பக்குவம். அவர் மையத்தை குளிப்பாட்டுறது சீன் இருபத்திலா உண்மையிலே அழுதுட்டேன். அவர் ஒப்பு கொடுத்தது மாதிரி தான். அவர் சொல்றாரு நான் ஹிந்துங்கிறாரு, அல்லா அல்லான்னு இப்போ சொல்றாரு. ஆனால் தன்னைத்தானே ஹிந்துக்கு முஸ்லீமுக்கு என்னங்க, மனுஷன் தானே எல்லாருமே, மனிதன் தானே உயர்ந்தது. அப்ப தன்னை ஒப்பு போடுறாரு. மரணம் அவங்களுக்கு ஹிந்துக்கு வருது, முஸ்லீமுக்கு வருது, கிறிஸ்டியனுக்கு வருது. ஆனா மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது. யாரா இருந்தாலும் நபுசு இருக்கு பத்தியெல்லாம் துடுக்கி ஆசை அடக்கவே முடியாது மனிதனுக்கு. ஆனா அதை அடக்கி மரணத்தை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம். அந்த பக்குவத்திலும் கூட அவர் என்ன பண்றாருனாக்க, அந்த நெசவு தறி சத்தம் ஒரு மவுத்து போற வரைக்கும் கேட்கும். அதை முடியாது. நீங்க வந்துக்கிட்டு பரம்பரை தொழில் செஞ்சவன் வந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் அது கேட்டுக்கிட்டே தாங்க இருக்கும். இன்னும் என்னால் முடியலை. எனக்கு கோழி வளர்க்குறது, மாடு வளர்க்குறது. இன்னும் எங்கள் ஊருக்கு போனால் ஒரு ஆட்டோ எடுத்துக்கிடுவேன். எங்கள் அம்மாக்கார ஊருனி அம்போட்டு இப்படியே போய் உட்காந்து இருந்துட்டு வருவேன். முடியாது. நான் என்னதான் இங்கே வந்து பிள்ளைகளை வளர்த்து அவளை டாக்டராக்கி பெரிய ஆள் ஆக்கினாலும் என்னால் என் ஊரில் இப்போ கூட சொல்லி என்ன மவுத்தா போனால் என்னை கொண்டு என் ஊரில் அடக்குங்க. இது எல்லாரும் சொல்கிறது. எங்கள் மையத்தாங்குழியில் அடக்குங்கன்னு சொல்கிறது. எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் கொஞ்சம் விவரம் பத்தாமல் இருக்காங்க. அவங்களும் அத்தைன்னு சொல்லுவாங்க, ஏம்மா நான் மவுத்தா போனால் என்னை நம்ம ஊர் மையவாடியில் அடைக்கிடுமா, இந்த ஊர் வேணாம். அப்போ ஏற்றுக்க முடியல. அப்போ அந்த படத்தில் வந்துக்கிட்டு சொல்லி போகிற செய்திகள் போகிற வழியில் அவ்வளவு இருக்கு. சும்மா சாதாரண படம் இது கிடையாது. இது அன்வர் சார் சொன்ன மாதிரி இது எடுக்கலாம் முடியாது, விட மாட்டாங்க. பள்ளிவாசல் என்னது இந்த மனுஷன் எடுத்தாருன்னு தெரியல எனக்கு. தருவாலே எடுக்க முடியாத பிறகு பள்ளிவாசல் எடுக்கிறது. சரி, திருடன் சொல்லிட்டு அந்த இது முடிச்சா நிலோஃபரை வந்துக்கிட்டு அந்த பொண்ணு கடைசியில் கேரளாவில் நிற்கும்போது அந்த மேக்கப் யார் இந்த சலீம்னு சொன்னாங்க. அந்த பொண்ணோட அந்த வடிவமே மாதிரி தன்னை வந்துக்கிட்டு அவள் என்ன பண்ணுறானாக்க, நான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன், எல்லாமே எனக்கு அவளோட அந்த உருவமும் அந்த பேச்சும் அந்த குழா கொடுத்த இதுவும் அத்தனையும் நான் இழந்துட்டேன், இந்த பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு பெண்ணுக்கு கொடுமை இருக்கு பாருங்க. அதை வந்துக்கிட்டு அந்த 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 பொண்ணு பேச 2 வார்த்தை தான் அது. ஆனால் அதை வந்துக்கிட்டு அந்த அலங்காரம், அந்த உடையும் அந்த மேக்கப்பும் அந்த கண்ணில் கருவளையமும் அந்த பெண்ணுக்கு வந்துக்கிட்டு அவ்வளோ தூரம் அதில் காட்டியிருந்தாங்க. அது ஒவ்வொரு பெண்ணுக்கும் நடக்கிற ஒரு உண்மையிலேயே சம்பவம். அது தன்னைத்தானே குடும்பத்துக்காக இழந்து அழிச்சு புள்ள பெற்று எல்லாத்தையும் எடுத்து கடைசியில் அவள்கிட்ட இது என்ன இருக்கு,
உறிஞ்சப்பட்ட எல்லாமே உறிஞ்சப்பட்ட சக்கை அவளா தான் அங்கே நின்றாங்க. நான் அதில் பார்த்தேன். இப்போ இதில் வந்துக்கிட்டு நம்ம இவ்வளோ தூரம் இந்த படத்தை பற்றி நம்ம எல்லாருமே பேசுகிறோம். ஆனால் எனக்கு வந்துக்கிட்டு இன்னும் அதுக்கு அடுத்த இது வந்துக்கிட்டு இந்த 5 மணி அறிவகம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஆமாம், அங்கே நெசமா போகணும். இந்த பிள்ளைய கூட அடித்து பற்றி இழுத்துட்டு போகணும். இப்போ படிக்கிறதுல உட்காந்து ஒன்றும் வாசிக்குதுல, வாசிப்பு பழக்கம் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு வேணும். அடுத்த கட்ட எல்லாம் டப்பு டப்பு டப்புன்னு இந்த செல்போனை வச்சுக்கிட்டே தெரியுதுங்க. செல்போனே நல்லது இருக்கு, அதை பார்த்து தொலையுதுகள்ல. இந்த சார் சொன்னால அரசியல் என்னத்தையும் எழுதுறாங்க இருந்து இந்த மாதிரி என்னென்னத்தையும் அதை பண்ணிக்கிட்டு இருக்குதுகளே ஒழிய எதை பண்ணணுமோ அதை பண்ணுறது கிடையாது. அந்த அந்த நூலகத்தை பார்த்துட்டு அந்த பிள்ளையோட அத்தாவத்தை இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு கிடந்தாங்க எங்கள் வீட்டில். இந்த மாதிரி ஒவ்வொரு தகப்பனும் நம்மளுக்கு இருக்க ஆரம்பிச்சது. எங்கேயுமே 10 ரூபா வராதே. பள்ளிவாசல்ல வெள்ளிக்கிழமை பொம்பளையை பற்றி பேசி பஞ்சாயம் வைக்கிற வேலை கிடையாது. இந்த மாதிரி தகப்பனுக்காக பகுத்தறிவோட வரணும்ல. தாய் வரணும், தகப்பனு வாங்க. கஸ்தூரிராஜா சார் சொன்ன மாதிரி எத்தனையோ படம் எடுக்கலாம், கண்ணியமாக எடுக்கலாம், அசிங்கமாலாம் இல்லை. கண்ணியத்தோட கண்டிப்பாக நம்ம எடுக்கலாம். படம் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா இத்தனை வாழ்வியலும் வெளியே ஆவணப்படுத்தலைங்க. எதையுமே இந்த அன்வர் சார் சொன்னாங்க, எவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் வந்துக்கிட்டு கரெக்டாக வருஷம் ஆண்டெல்லாம் தெரியும், எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் சொல்லி அடித்து சொல்ல தெரியும். அட தொலைஞ்சு வீணா போயிருவேலா, பொழைச்சு தொடங்கடான்னு சொல்ல தெரியும் எனக்கு. மீண்டும் வெளியே வந்து தொடங்கணும், இதுக்குள்ள இப்படி சிக்கிக்கிது சின்னவனா படாதுன்னு சொல்ல தெரியும் எனக்கு. ஏன் இப்படி சிக்கி சின்னவனா படணும்? நம்ம அடுத்த கட்டம்னு ஒன்று இருக்கு. வாழ்ந்து அந்த பகுத்தறிவோட மேல மேல நம்ம பிள்ளைகளை இழுத்துட்டு போய் ஒரு படம் வெளி வந்ததுக்குள்ள இவங்கிட்ட ஒருத்தன் எழுதுறா, ஒரு நல்லதாக எழுதுங்களேன், நல்ல விஷயத்த ஏன் எழுத மாட்டீங்க? ஏன் போட்டு அதை கொண்டு போய் இது பண்ணி மவுளுது ஓதிட்டோம்டா, மவுளுது ஓதிட்டோம்டா. மவுளுது தமிழ்ல வந்துக்கிட்டு ஓதுற சிறப்பு இருக்கு பார்த்தீங்களா? அது மாதிரி வேற எதுவுமே கிடையாது. மக்கா முகமது மேல் மனமுள்ள செலவாத்தை ஹக்காக சொல்வதனால் அதுல வரும் அந்த பாட்டு. எல்லாமே தமிழ்ல தாங்க இருக்கும். அப்ப தமிழ்ல நம்ம ஓதி நம்ம படிச்சு ஏன் அதையெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க இந்த 10 வாங்குற கூட்டத்தை வந்து சேர்த்துக்கிட்டு படுத்துறாங்களா? அடுத்த கட்டத்துக்கு போயிடக்கூடாது, நம்ம கட்டத்துல சிக்கிக்கிட்டு நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களா? கிடையாது. அதை விட்டு வெளியே வரும் நம்ம எல்லாருமே. மூர்க்கமான வாதங்களை ஒதுக்கி சமூகம் சமுதாயம் சார்ந்து தீர்க்கமாக நம்மளான பணிகளை செய்தால் எந்த விதமா நம்ம வந்து இந்த சமூகத்துக்கும் சமுதாயத்துக்கும் நீ பாடி நீ சொல்லிக்கிட்டே நான் செய்யறது கண்ணியமா கரெக்டா செய்வேன் அப்படி நம்ம அனைவருமே செய்ய ஆரம்பிச்சோம்னாக்க யாரால எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு எத்தனையோ படம் வரும், நல்ல விஷயங்கள் மேலும் பிள்ளைங்க இன்னும் மேல வருவாங்க. இப்ப நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், ஒவ்வொரு துறையிலையும் நம்ம பிள்ளைங்க வந்துட்டு வேலைக்கு போகணும். ஒரு நீதிபதி ஆயிட்டாக்கா அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்காது, ஒரு வக்கீல் ஆயிட்டா மாப்பிள்ளை கிடைக்காது, டாக்டர் ஆயிட்டா மாப்பிள்ளை கிடைக்காது. இப்படி இருந்தாக்கா எப்படி? அப்ப நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகாம இதுலயே சிக்கிக்கிட்டு கிடக்கிறது. நான் என்ன சொல்றேன்னாக்கா, வணக்க முறைங்கிறது வந்துட்டு 24 மணி நேரம் தொழுக முடியுமா? 24 மணி நேரம் வணக்க முறை இருக்க முடியுமா? கிடையாதுல்ல. இறைவன் என்ன படைச்சிருக்கான் நம்மளை? காதல், அன்பு, பாசம், நேசம், சோதனை, வேதனை எல்லாம் சேர்ந்து தானே ஒரு வாழ்க்கை. அதை சேர்த்து எடுத்து நம்ம வாழணுமா இல்லையா? அதை விட்டு எப்பவுமே இறை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே போட்டு அந்த பிள்ளைய போட்டு சிக்க வச்சுக்கிட்டு நம்ம சீரழிஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அதனால இப்ப இந்த படம் வந்துட்டு இன்னும் நம்ம கொண்டு போகணும். கொண்டு போய் அடுத்த கட்டத்துக்கு மீரா கதிரவன் தம்பி மாதிரி இன்னும் இப்ப சொன்னாங்க இல்லையா, நீ வாங்க எல்லாம் வெளியே வாங்க, வந்து எடுக்க ஆரம்பிங்க. முதல்ல எங்க ஊரை வந்து எடுங்க வாங்க, நான் நிறைய சொல்லித்தரேன். ஆமா, நான் சேர்த்து எல்லாம் நடிச்சுக்கிறேன். எங்க மகன் பாட வச்சிடலாம். எல்லாத்துக்குமே ஆள் இருக்கு. அதெல்லாம் கொண்டு வந்தாச்சு பிள்ளையில. சரி போட்டுருவோம். ஆமா, இப்ப என்ன அவ போட்டுக்கிட்டு எல்லாம் இருக்கேன். ஆமா, நம்பினா நடக்கும்தா. ஆமா, இன்ஷா அல்லாஹ். ஆமா, இது வந்துக்கிட்டு என்னோட எண்ணத்தை எல்லாத்துட்டையும் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிட்டேன். நன்றி அனைவரும்.